ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டிலே எப்படி மோர் வத்தல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கலாம். 2 ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி குத்திக்கிடலாம். அப்போ தான் மோர் நல்லா உள்ளே போய் ஊறும். இந்த மாதிரி எல்லா வத்தலையும் குத்தி எடுத்துக்கிடலாம். ஒரு கப் அளவு மோர் எடுத்துருக்கேன், ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் நல்லா ஊற வச்சிடலாம். நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தாம்பாளத்தில் மாற்றியாச்சு. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா காஞ்சிருக்கு. திரும்பவும் மோரில் போட்டு எடுத்துக்கிடலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா ஊறினா தான் நமக்கு நல்லா வத்தல் டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப ஒரு நாள் நல்லா ஊற விட்டுருவோம். நல்லா ஊறிடுச்சு. தட்டில் மாற்றி வச்சுட்டு எடுத்து வெயிலில் காய வச்சிடலாம். அவ்வளோதான், வெயிலில் காய வச்சு எடுத்துட்டால் போதும். நல்லா காஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், வத்தல் ரெடி ஆகிரும். நம்ம வெயிலில் காய வைப்போம். நல்லா காஞ்சிருக்கு. இனி ஒரு 2 நாள் காஞ்சால் வத்தல் ரெடி ஆகிரும், மோர் வத்தல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோர் வத்தல் தயாராகிடுச்சு. இனி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.